ஓகே. இன்றைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பணிச்சல் முறைமையில் சேவைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சேவைகளை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சேவை இருக்குது. ஒன்று கணனின்ற வன்பொருள் முகாமை செய்தல் என்றும், மற்றது பயனர் நட்பு இடைமுகத்தை வழங்கல் என்றும் போட்டு கிடக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வன்பொருள் மென்பொருள் என்ற விஷயம் கொடுத்துருக்கணும். ஸோ வன்பொருள் மற்றும் மென்பொருள் ஆகியவற்றை முகாமை செய்கிறதும், பயனர் நட்பு இடைமுகத்தை வழங்குறதும், இந்த 2 விஷயமும் இதில் நீங்கள் சொல்லியிருக்க வேணும். இது தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ உங்களுக்கு ஒரு பணிச்சல் முறைமையில் பணிகள் என்று கேட்டால், வன்பொருள் மென்பொருள் ஆகியவற்றை முகாமை செய்கிறது, பயனர் நட்பு இடைமுகத்தை வழங்குறதுன்னு இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்க வேணும். இதுதான் அதனுடைய பிரதான 2 தொழில்களாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சேவைகளாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். ஸோ இதில் இப்போ நான் காட்டுற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது உங்களுக்கு சிலபஸில் இப்போ புது சிலபஸில் மாற்றிட்டாங்க. இந்த விஷயம் இப்போ இல்லை. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீக்கி புதுசாக சிலதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் சம்மந்தமாக ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னட்ட கேட்கலாம், கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் அதுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு தருவேன். ஸோ இதை விட்டு அடுத்த பகுதிகளுக்குள்ளே போக போகிறோம். அதே சமயம் இந்த விஷயத்தை இந்த கட்டமைப்பு இருக்கா பார்த்து வச்சு கொடுங்க. இந்த முறை ஓலவர் எடுக்க போகிறாங்களுக்கு இந்த கட்டமைப்பு ஒரு கேடியாக கடைசியாக போடலாம். ஸோ இருக்கா பார்த்து வச்சு கொடுங்க. இந்த கட்டமைப்பை தான் நாங்கள் முன்னுக்கு ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம். அதே கட்டமைப்பை இப்படியும் கறி காட்டுவாங்க. இப்படி பொக்ஸஸாக போட்டும் கறி காட்டுவாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும். பார்த்து வைக்க எதுவும் டவுட்டுண்டா கேளுங்க. இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லித்தார். ஸோ புது சிலபஸின் படி உங்களுக்கு இந்த 2 விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பயனர் நட்பு இடைமுகத்தின் இந்த 2 வகையும். பயனர் நட்பு இடைமுகம் பொறுத்த வரைக்கும் இதில் 2 வகை இருக்குது. ஒன்று கட்டளை கோட்டு இடைமுகம் என்று சொல்லுவாங்க, மற்றது வரவியல் பயனர் இடைமுகம்னு சொல்லுவாங்க. இந்த கட்டளை கோட்டு இடைமுகம் என்று சொல்கிறத நாங்கள் இங்கிலீஷில் CLI அப்படி இல்லாட்டி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றதை பயனர் நட்பு இடைமுகம், அதாவது GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இந்த வரவியல் பயனர் இடைமுகம் பயனர் நட்பு இடைமுகமாக இருக்கும். அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது கொஞ்சம் பயனர் நட்பு இடைமுகமாக இருக்காது. ஸோ சில இடங்களில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். பயனர் நட்பு இடைமுகம் எது என்று கேட்டாங்கன்னா இதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஒரு பயனருக்கு இலகுவாக ஒரு OSஐ பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு இடைமுகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடைமுகம் வரவியல் பயனர் இடைமுகமாக இருக்கும். இதில் உங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அதாவது கட்டளை கோட்டு இடைமுகத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னென்ன விஷயங்களால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கட்டளைகளாலேயும் அடுத்தது அறிவுறுத்தல்களாலேயும் ஆக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மிக முக்கியமாக கட்டளைகளும் குறிகளும் இந்த 2 விஷயமும் இங்கே பயன்படுத்தப்படும். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட கட்டளை கோட்டு இடைமுகம் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படி என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குன்னு கேட்டால் மொத்தமாக 4 விஷயங்களை நீங்கள் இதில் சொல்லியிருக்க வேண்டியிருக்கும். ஒன்று கட்டளை, அடுத்தது வருவிளைவு, அதுக்கடுத்தது நிலைகாட்டி, அதுக்கடுத்து கட்டளை நினைவு தூண்டி. இந்த 4 விஷயத்தையும் சொல்லலண்டா கூட முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் எதுவாக இருக்குமெண்டா கட்டளை கோட்டு இடைமுகம் குறியாலையும் கட்டளைகளாலையும் தான் இயங்குது என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்க வேணும். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் எக்ஸாம்பிள். அதே சமயம் நான் மேலே சொன்ன இந்த 4 விஷயங்களும் அதனுடைய கூறுகளாக நீங்கள் பார்க்க வேணும். சரியா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும்.